வணக்க நண்பர்களே, நம்ம புதுசாக முருங்கை போடுற தோட்டத்துக்கு முருங்கை வைக்கிறதுக்கு குழி எடுக்க போகிறோங்க. நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி சொட்டு ஈரத்தில் நினச்சி வச்சுட்டாங்க. நமக்கு எப்பயும் மாமா தாங்க குழி போட்டு தருவாங்க. மாமா திருநெல்வேலி வரைக்கும் போக வேண்டியதுனால நம்மளே இன்னைக்கு ஆக்டிங் டிரைவர் மாதிரி இந்த எர்த்தாக்கர் மிஷின் எடுத்துட்டு குழி போட வந்துட்டேங்க. நமக்கு தரையும் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா மாதிரி சாப்பிட்டா இருந்தனால நமக்கு மிஷினை வைக்கிறதும் தெரியலைங்க, எடுக்கிறதும் தெரியலைங்க. அந்த அளவுக்கு குழி போடுறதுக்கு ஈஸியாக தாங்க இருந்துச்சு. தரகண்டங்க கோயில்பட்டி கடலை மிட்டாய் மாதிரி தர கிடச்சாலே மாங்குன்னு குழி போடுவோம். இதில் வேற திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா மாதிரி தர கிடச்சதுனால மாங்குன்னு வெறி கொண்டு குழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெறி கொண்டு குழி போட்டதுனால உடம்புல உள்ள குளுக்கோஸ் எல்லாம் தீர்ந்து போச்சுங்க. அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த கேன் தண்ணியை கூட தாமிரபரணி தண்ணியாக நினச்சிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி ஏதோ நல்லா தாங்க இருந்துச்சு, ஆனால் குடிக்கிறது தாங்க சின்ன பாட்டிலாக இருந்ததுனால நமக்கு தாகம் அடங்குமான்னு தெரியலங்க. சரி, அடுத்ததாக கேன் தண்ணி கொண்டு வரவங்கள்ட்ட இதோட கொஞ்சம் பெரிய பாட்டிலாக போட சொல்லிட வேண்டியதாங்க. நம்ம இன்றைக்கே எல்லா குழியும் போட்டு வச்சுருவோங்க. நாளைக்கு நம்ம ஏற்கனவே பதிவிச்ச முருங்கோப்பெல்லாம் கொண்டு வந்து இந்த குழிகளை வச்சு நட்டுற வேண்டியதாங்க. மொத்தத்தில் ஒரு 1.5 அடி ஆழத்தில் குழி போட்டு வச்சுருக்கோங்க. நம்ம எர்த்து ஆக்கிற மிஷினை வச்சு ஒரு 2.5 அடி ஆழம் வரைக்கும் குழி போடலாங்க. ஆனால் முருங்கைக்கு வந்து ஒரு 1.5 அடி ஆழமே போதுங்க. நாளைக்கு நம்ம முருங்கோப்பை எப்படி வைக்கிறோங்கிறத நாளைக்கு நம்ம வீடியோவில் போடுறோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.